ஹாய், நம்ம 7th டாபிக் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ போன வீடியோவிலே வந்துட்டு எப்படி நாணயம் பகடை இதிலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, 9th புக்கும் 10th புக்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ், பழைய கொஷின் பேப்பர்ஸ் மாடல்ஸில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம புக்கில் இல்லாதது என்னென்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத இங்கே பார்த்துடலாம். ஓகேவா? இப்போது இது வந்து எப்பயுமே ஒரு டைஸ் சம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பகடைனா நமக்கு 6 பக்கம் இருக்குமா, அப்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ கொஷின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, யாருக்கு யாரும் ஆப்போசிட்ஸ், அதை தான் வந்து நமக்கு கொஷினாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போது எப்பயுமே ஒரு 2 இது கம்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்த 2 பேருமே வந்து ஒரே பொசிஷனில் இருக்காங்க. ஓகேவா? இடம் மாறலை. இந்த இடத்துலையும் 4 மேலே தான் இருக்குது, இந்த இடத்துலையும் 4 மேலே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக 4க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இந்த இடத்துல இல்லாதவங்களாக இருப்பாங்க. ஏன்னா 4க்கு பக்கத்தில் இருக்கவங்க எப்பயுமே ஆப்போசிட்டாக வரமாட்டாங்க. ஸோ 4க்கு ஆப்போசிட்டில் 3 வரமாட்டாங்க, 5ம் வரமாட்டாங்க, 1ம் வரமாட்டாங்க, 2ம் வரமாட்டாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஒரே நம்பர் என்னது? 6 தான். அப்போது 4க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 6. ஓகேவா? 1 இந்த இடத்துல இருக்குது, 3 இந்த இடத்துல இருக்குது. 2 பேருமே ஒரே ஒரு பேஸ் பண்ணி மாதிரி இருக்காங்களா, அதனால் 1க்கு ஆப்போசிட் 3, 2க்கு வந்து 5 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே பொசிஷனில் இருந்தாங்கன்னா, மேலே இருக்க நம்பர் ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்திருந்தாங்கன்னா இந்த ஆர்டர். அடுத்த கொஷின் பாருங்கள். இங்கே 6 இருக்குது, இந்த இடத்துல 6 இருக்குது. ஓகேவா? இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போது 6 2 ஒரே இடத்துல, 2 நம்பர் ஒரே இடத்துல வருது. இங்கேயும் 2 பேர் காமனாக வராங்க, இங்கே ஒருத்தர் மட்டும் தான் காமனாக வந்தாங்க. ஸோ இவங்க ஆப்போசிட் அப்படின்னு எழுதிட்டோம். இங்கே 2 பேருமே காமனாக வராங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க அந்த ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஆப்போசிட். 2 6 காமன், 2 6 காமன்னா 5க்கு 3 அப்படின்றவங்க வந்து ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க. 5க்கு 3 ஆப்போசிட்டில் வந்துடுவாங்க. 6க்கு பக்கத்தில் பார்த்தோன்னா 2 5 வந்துருச்சு, 3 2 வந்துருச்சு. அப்போ பேலன்ஸ் வராத நம்பர் என்னது? 4. அப்போ 6க்கு ஆப்போசிட் என்னதுன்னா 4 தான். ஓகேவா? அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறது 1 தான். 1க்கு ஆப்போசிட் 2. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துக்கோங்க. 2 நம்பர் வந்துச்சுன்னா இவங்க ஆப்போசிட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது இங்கே பார்த்தோன்னா இந்த சம்முக்கும் இந்த மாடலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 2 2 ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் காமனாக இருக்குது. இங்கே 2 பேர் இருந்தாங்க, எழுதிட்டோம். இங்கே ஒருத்தர் இருந்தாங்க, மேட்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ இந்த இடத்துல 2 2 காமனாக இருக்காங்க, ஆனால் இடம் மாறி இருக்காங்க. ஓகேவா? அப்போ இடம் மாறி இருக்கும்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு டைஸை வந்து இந்த மாதிரி இருக்க டைஸை வந்து பிரித்து போடும்போது நமக்கு எந்த ஆங்கிளில் வருவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து வருவாங்க. ஓகேவா? யார் ஒரே மாதிரி இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம சென்டரில் எழுதிக்குவோம் எப்பயுமே. ஓகேவா? இப்போ இங்கே யார் இருக்காங்க? 2 தான் காமனாக இருக்கா, அந்த 2 தூக்கி சென்டரில் எழுதிடுவோம். சென்டரில் எழுதிட்டா இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட், இங்கே இருக்கிற நம்பர் இங்கே இருக்கிற நம்பருக்கு ஆப்போசிட். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்க்கலாம். 2 6 வந்து நமக்கு எப்பயுமே இந்த பக்கம் கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வராங்களா, ஸோ நம்ம வந்து 6 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிடுவோம். 5 வந்து கீழே எழுதிடுவோம், ஏன்னா இவங்களுக்கு கீழே பக்கத்தில் வராங்க, 2க்கு கீழே 5 வராங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா 2க்கு மேலே 1 வராங்க, அது 2ஓட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் 4 வராங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 4 2 6 1 5 வந்துட்டாங்களா? தட்ஸ் ஆல். இப்போ இதுதான் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர். அப்போ என்ன கிடைக்கும்? 2க்கு ஆப்போசிட் இங்கே இல்லாத நம்பர் 3. ஓகேவா? அடுத்தது 6க்கு ஆப்போசிட் 6 4 இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்காங்க. 5க்கு ஆப்போசிட் 1. ஸோ இதை வச்சு தான் இந்த மாதிரி சம்ஸை சால்வ் பண்ணணும். ஓகே? அடுத்தது இப்போ இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். 1 6 3 3 5 4 4 2 1 3இன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 இடத்துலையுமே 3 வந்து காமனாக இருக்காங்களா, 3இனுடைய எதிர்பக்கம் தானே கேட்குறாங்க. அப்போ நான் 2 எடுத்துக்கிறேன், இந்த 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். இந்த 3 காமனாக இருக்காங்களா, 3 காமனாக இருக்கனால நான் சென்டரில் எழுதிட்டேன். சென்டரில் எழுதிட்டு 3க்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வராங்களா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் 4, இந்த பக்கம் 3க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 6, 1 வந்து மேலே இருக்காங்க, இங்கே வந்து 5 வந்து கீழே வராங்க. ஸோ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிரும்? 1 3 5 6 4ன்ற ஆப்ஷன் கிடச்சிருமா?
அப்போ 6க்கு ஆப்போசிட் 4, 1க்கு ஆப்போசிட் 5, 3க்கு ஆப்போசிட் 2. ஸோ மேக்ஸிமம் இந்த இடத்துல இருக்கிற இந்த 3க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத கொஷினாக கேட்பாங்க. இந்த இடத்துல 2க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றத கொஷினாக கேட்பாங்க. இந்த இடத்துலையும் 6 2 காமனாக இருக்கிறதுனால மிச்சம் இருக்கிற இந்த 5 இல்லை 3 இவங்களுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்றதா கொஷின். இங்கே 4க்கு ஆப்போசிட் என்ன, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இது வந்து ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கொஷின்ஸ். ஓகேவா? அடுத்ததான், 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்போ 2மே பொண்ணாக இருக்கலாம், ஒரு பொண்ணு ஒரு பையனாக இருக்கலாம், ஒரு பையன் ஒரு பொண்ணாக இருக்கலாம், 2மே பையனாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? n of s is equal to 4. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தது ஒரு பெண். குறைந்ததுன்னா நான் வேர்ட் சொல்லியிருக்கேன்னா, குறைந்ததுன்னா 1 அப்படின்னா 1 விட கம்மியாக, இல்லாமலும் 1 விட அதிகமாக, குறைவுனா அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 விட அதிகமாக அப்படின்னு ஞாபகம் வச்சோம்னா, ஒரு பொண்ணு இங்கேயும் ஒரு பொண்ணு, இங்கே 2மே பொண்ணு, அதை நம்ம எடுத்துக்கணும். n of aன்றது 3 / 4. ஸோ குறைந்ததுன்னு கேட்டாங்கன்னா 1 விட அதிகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 பகடை உருட்டப்படும் போது எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ n of sன்றது 36ன்றது நமக்கு தெரியும், ஏன்னா 2 பகடை. 9ஐ விட சிறியதாக அப்படின்னா டோட்டல் வந்து எனக்கு 9ஐ விட கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னா, இப்போ அந்த இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எது 9ஐ விட கம்மியாக இருக்குது? 1/6னாவே 7, 2/6னா 8, 3/6னா 3/5 வரைக்கும் நமக்கு வந்து 9ஐ விட கம்மியாக கிடைக்கிறாங்க. அப்புறம் 4/4 வரைக்கும் 9ஐ விட கம்மியாக கிடைக்கிறாங்க. அடுத்ததாக 5 3 6 2. ஸோ இந்த ஆர்டர் இவங்க எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 6 பேர் வந்துடுறாங்களா, இங்கேயும் 6 12 ஆகிடுச்சா? 12க்கு அப்புறம் 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26. அப்போ டோட்டல் நமக்கு எத்தனை கிடைக்கணும்? 26/36 அப்படின்னு கிடைப்பாங்க. ஓகேவா? இப்போ 13/18 அப்படின்னு வந்துடுவாங்க. ஏன்னா 36 கேன்சல் பண்ணால் 2ஆல் கேன்சல் பண்ணால் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ இது வந்து நமக்கு ஒரு பகடை, சீரான பகடைனா 1லேருந்து 6 அப்படின்றது கிடைக்கும். இவங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க 1 2 2 2 2. இந்த மாதிரி தான் நான் நம்பரே கொடுத்துருக்கேன் ஒரு டைஸில். அப்படின்னா 2 பகடை சுண்டும் போது வெவ்வேறு எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு டைஸில் 6னா 2 டைஸில் 36. அப்போ n of sன்றது 36. ரெண்டுமே வெவ்வேறு என்ன இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா 1, 2. அதுக்கப்புறம் என்னாகும்? இந்த 1 திரும்ப இங்கே வருவாங்க 1, 2. திரும்ப இதுவே 1, 2 1, 2 1, 2. ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக மாறி தான் வருவாங்க. அதே மாதிரி செகண்ட் 2, 1 2, 1 2, 1 இவங்க ஃபுல்லாக மாறி தான் வருவாங்க. இப்போ டோட்டலாக எனக்கு எத்தனை கிடைக்கும்? 10. 10/36னா 5/18. ஓகேவா? ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3இன் மடங்கு. அப்போ 2மே நம்ம எழுதிக்கணும். ஒரு இரட்டை எண், ஒரு சீரான பகடைனா 6 தான். அப்போ n of sன்றது 6. ஒரு இரட்டை எண்ணா 2 4 6. 3இன் மடங்குனா அதில் ஒரு 3 வந்துடும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2 4 6 3. அப்போ n of aன்றது 4. 4/6னா 2/3. அவ்வளோதான் ஆன்சர். ஒரே நேரத்தில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 பகடைனாவே 36. பகடையின் 2 முகங்களிலும் ஒரே எண் நமக்கு தெரியுமா? 1, 1 2, 2 6, 6. அப்போ 6/36னா 1/6. ஸோ இந்த 36ன்ற நமக்கு ஞாபகம் வச்சுருக்கணும். டக்குன்னு இதை போட்டோன்னா 1/6 அப்படின்றத போட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். 2 வெவ்வேறு நாணயங்கள் ஒரு முறை சுண்டும் பொழுது 2லும் வெவ்வேறு முகங்கள் HT TH. அதுதானே வெவ்வேறு முகங்கள். 2/4 1/2. அவ்வளோதான். இப்போது நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நீவிர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதரை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஸோ இதெல்லாம் நம்ம ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக மொத்தமாக எத்தனை நாள் தான் இருக்குது? 7 நாள் தான் இருக்குது. 7ல் 1 தான் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ 7ல் 1, தட்ஸ் ஆல். ஒரு பகடையை உருட்டுறாங்க. 4ஐ விட பெரிய எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? ஒரு பகடைனா 1 2 3 4 5 6. 4ஐ விட பெருசுனா 5, 6. ஸோ இது 9th புக்கில் இருந்தது, அப்படியே கொஷின் நம்ம கேட்டிருக்காங்க. ஒரு பகடை உருட்டும் போது பகடையின் முக எண் பகா எண்ணாக இருக்க. அப்போ 2 3 5 இது எல்லாமே பகா எண். 3/6 1/2. இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால்
அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் இருக்குது. கமலம் வெற்றி பெற வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுக்களின் எண்ணிக்கை. கமலம் வெற்றி பெற வாய்ப்பு 1/9. ஓகேவா? டோட்டலாக இருக்கிறது 135. அப்போது கமலம் வாங்கிய சீட்டுக்களின் எண்ணிக்கை என்னது? வெற்றி பெற வாய்ப்பு என்னது? 1/9. டோட்டல் என்னது? 135. இந்த அடியில் இருக்கிறது தானே நமக்கு 135. அப்போது 9 என்ன பண்ணால் 135 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 135 9 வகுத்தா நமக்கு 15ன்னு கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஷார்ட்கட்டில் 9 தான் 135னா 1 எவ்வளோ அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது 15 / 135 வந்துடும். அப்போது கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை 15. சப்போஸ் அதே வெற்றி பெற வாய்ப்பு தோல்வி பெற அப்படின்னு கொடுத்துருந்தானா 1 - 1/9ன்னு போட்டுருணும். 8/9. அதே மாதிரி தான் 9 தான் 135னா 8 எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிச்சோன்னா 120 / 135. ஸோ இது ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்தது. இது ஃபுல்லாகவே நமக்கு ஓல்டு கொஷின் பேப்பரில் இருந்த சம்ஸ் தான். மீதி எல்லாமே நமக்கு 9th புக் 10th புக்கில் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணோம் பார்த்தீங்களா? அதிலேருந்து தான் சம்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. இதிலேயே வெள்ளையாக இருக்க, வெள்ளை அல்லது கருப்பாக இல்லாமல் இருக்க, ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி எல்லாமே 9th 10th புக் ரெண்டுமே இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸும் பார்த்துருக்கோம். ஓகே, பாய், தேங்க்யூ.